பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர் இங்கதான் இருக்கேன். நேஹா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமாண்டி, இங்கதான் இருக்கேன். மேடம் ஏன் என்ன தேடினீங்க? ஆமா மித்து, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? ஏன்டி இன்னும் இதே சாரியிலே இருக்க நீ? இல்ல ஹிட்லர், வேலை பார்த்துட்டு இருந்தோமா, அதான் வேலை பார்த்துட்டு மொத்தமா ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு. சரி ஓகே, சாரோட ஃபேஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கு. என்ன ரீசன்? அது வெயிட் வெயிட், நீ சொல்ல வேண்டாம். என் கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா விக்ரம் கால் அட்டன் பண்ணிட்டாரு. கரெக்டா? நீ அவரை இன்வைட் பண்ணிட்ட. கரெக்டா? மித்து பாப்பா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? சார் தான் மார்னிங்லேருந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்களே, விக்ரம்க்கு காலே போக மாட்டேங்குதுன்னு. இப்போ முகம் பிரகாசமா இருக்குது, அதை வச்சுதான் கெஸ் பண்ணேன். என்னன்னே தெரியலடி, அவரை இன்வைட் பண்ணணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வருவாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் கால் பண்ணி கூப்பிட்டா அவரு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? ஹிட்லர், என்ன சொல்ற நீ? விக்ரம் வரேன்னு சொல்லிட்டாரா? ஆனா எல்லாரும் பெங்களூர் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன, பின்ன எப்படி எல்லாரும் வராங்க? ஐயோ இல்ல மித்துக்குட்டி, எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 days கழிச்சு வரதா தான் இருந்தாங்களாம். அவங்க சிஸ்டர் மீரா சொன்னல, அவங்களுக்கு சென்னையில ஏதோ முக்கியமான வேலை இருக்கா நாளைக்கு, அதனால சென்னை போகணும்னு விக்ரம், அவர் ஒய்ஃப், அப்புறம் அவங்க தங்கச்சி 3 பேர் வராங்க. ஓ, அப்போ உங்க சிஸ்டர் மீராவும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வராங்களா என்ன? இல்லடி, அவங்க வரல. அதான் சொன்னல, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு. ஆனா விக்ரமும் அவங்க ஒய்ஃபும் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, விக்ரமும் நீ கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்களுக்குள்ளார என்னதான் பாண்டிங்கோ, சத்தியமா எனக்கு புரியல. மித்து, இதே டவுட் தான் எனக்கும். சத்தியமா எனக்கும் புரியலடி, எனக்கும் விக்ரமுக்கும் என்ன பாண்டிங் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? அவரு நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணணும்னு வரேன்னு சொல்லுவாருன்னு. ஆனா அவரு நான் கண்டிப்பா வராதுன்னு சொன்னார் தெரியுமா? எனக்கு உண்மையாவே ஹாப்பியா இருக்கு. நீ சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள என்ன பாண்டிங்னே தெரியலடி. ஃபைனலி அவரை நாளைக்கு நான் பார்க்க போறேன். ஏன்னா நீ இவ்வளோ நாள் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்ட, விக்ரம் விக்ரம் விக்ரம்னு. அந்த விக்ரம் யாருன்னு நாளைக்கு நான் பார்த்தே ஆகணும் ஹிட்லர், பார்த்தே ஆகணும். சரிங்க மனைவி, கண்டிப்பா நாளைக்கு நீங்க விக்ரம பார்க்கலாம். சரி ஓகே ஹிட்லர், ரொம்ப கசகசன்னு இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறேன். நீ எப்படி ரூமுக்கு வரியா இல்ல இங்கே இருக்கியா? நானும் வரேன்டி. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும்ல? என்ன ஹெல்ப்பா? எதுக்கு? அது ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு. அப்படிங்க, அதெல்லாம் ஒரு ஹெல்ப் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். ரொம்ப பண்ணாதடி. அப்புறம் மாமா கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ சாமி, நான் எதுவும் பேசல, போதுமா? சரி ஓகே, நான் கீழே போறேன். ஆதி, சொல்லு ராகுல். என்ன? இல்ல, அது கொஞ்சம் பேசணும் ஆதி. ராகுல் ஹிட்லர் கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாரு போல. நம்ம வேற எதுக்கு இடைஞ்சலா, பேசாம நம்ம கிளம்பிடலாம். ஹிட்லர், சரி ஓகே, நான் கீழே போறேன். மித்ரா, ஒரு நிமிஷம். உங்க 2 பேர்கிட்ட தான் பேசணும். என்ன? எங்க 2 பேர்கிட்டயுமா? எங்க 2 பேர்கிட்டயும் என்ன ராகுல் பேசணும்? அது வந்து ராகுல், எதா இருந்தாலும் சொல்லுடா. எதுக்கு இப்ப நீ இவ்வளவு தயங்குற? இல்லாதி, அது ஆக்சுவலா உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன ராகுல், என்னடா பேசுற நீ? எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற நீ? அதானே, எதுக்கு மன்னிப்பெல்லாம்? இல்லாதி, முன்னாடி நான் எவ்வளவோ கெட்டது பண்ணிருக்கேன் உங்க 2 பேருக்கும். ஆனா நீங்க அதை எதையுமே மனசுல வச்சுக்காம இப்போ நான் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ்றதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். உங்க 2 பேருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அதே நேரத்தில் உங்க 2 பேருக்கும் முன்னாடி நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் உங்க 2 பேர்கிட்டயுமே நான் மன்னிப்பு கேட்குறேன். 2 பேரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. மித்ரா, நீ என்னை மன்னிச்சிடுமா? முன்னாடி புத்தி கேட்டத்தனமா நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். அதனால தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. ராகுல், என்னடா இது? இப்ப எதுக்கு நீ பழச பத்தி எல்லாம் பேசுற? இங்க பாருடா, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு சரியா? அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காம இப்ப நீ சந்தோஷமா இருக்கன்னு சொன்னல, இந்த சந்தோஷத்தை அப்படியே கண்டினியூ பண்ணு சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஓகேவா? ஆமாங்க, எதுக்கு பழச பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அதான் முடிஞ்சது முடிஞ்சிருச்சுல, விட்டுருங்க. இல்லம்மா மித்ரா, நீங்க 2 பேரும் என்னதான் பெருந்தன்மையா பழச மறந்துன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு ஓரத்துல கில்ட்டா இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாதான் அந்த கில்ட்டு போகும்னு இருந்துச்சு. அதான் உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன். இன்னைக்கு நான் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்றேன்னா அதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க?
என்னடா இது, இவன் திருந்தி வாழ்றதுக்கு நம்ம 2 பேரும் காரணம்னு சொல்றான் அப்படின்னு தானே? கண்டிப்பா நீங்க 2 பேரும் தான் காரணம். அதுவும் முக்கியமா ஆதி, நீதான்டா காரணம். ஏன்னா நான் என்னடா இப்படி பழச ஞாபகப்படுத்துறேன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உனக்கும் மித்ராவுக்கும் எந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் ஆச்சுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பதான்டா புரிஞ்சது காதல்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு. எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சதே அந்த இன்சிடென்ட் தான்டா. அதுக்கப்புறம் தான்டா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னே முடிவு பண்ணினேன். நான் இன்னைக்கு திருந்தி இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றேன்னா அதுக்கு காரணமே நீ தான்டா ஆதி. நீ மித்ரா மேல வச்சிருக்க காதல் தான் என்ன ஒரு நல்ல மனுஷனாவே திருத்துனுச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆதி எனக்கு பூஜா கூட வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. பூஜாவை நல்லா பார்த்துக்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு நானும் பூஜாவும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க 2 பேரும் தான். உங்க 2 பேரோட அன்பு, புரிதல், காதல் இது எல்லாமே தான் பூஜாவை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே எனக்கு வர வச்சது. அதுக்காக உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் இதே புரிதலோட, இதே காதலோட, இதே அன்போட, இதே பாசத்தோட இருக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ராகுல், என்னடா இது இப்படிலாம் பேசுற நீ? பூஜாவோட நீ சந்தோஷமா வாழ்ந்தாவே போதும். எல்லாத்தையும் மறந்து இப்படி நல்லபடியா ஹாப்பியா இருக்கல, அதுவே எங்களுக்கு போதும்டா. இல்லாதி, உண்மையான காதலுங்கிறது உடம்ப பார்த்து வராது, அது மனசை பார்த்து தான் வருங்கிறத எனக்கு புரிய வச்சவனே நீதான்டா. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா வாழ்றேன்னா அதுக்கு காரணமும் நீதான் ஆதி. முன்னாடிலாம் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ உன் மேலே எனக்கு நிறைய மதிப்பு, நிறைய மரியாதை இருக்குடா. நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், அது எனக்கு போதும்டா. சரி, ஓகே, 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி, நான் வரேன். அப்புறம் ஒன்ஸ் அகைன் 2 பேரும் நான் மன்னிச்சிடுங்க. அப்புறம் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு இப்படி ஒரு அழகான லைஃபை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ராகுல், உங்களை நான் அண்ணான்னு கூப்பிடட்டுமா? மித்ரா, என்னம்மா இது கேள்வி? நானே ரொம்ப நாளா நீயும் வைஷுவே நான் அண்ணான்னு கூப்பிடணும் தான் ஆசைப்பட்டேன். தாராளமா கூப்பிடு. கண்டிப்பாண்ணா. இங்க பாருங்க ராகுலண்ணா, நீங்களும் பூஜாவும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். கண்டிப்பாமா, பூஜாவை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா வச்சுப்பேன். சரி, ஓகே, நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி, நான் வரேன்டா ஆதி. மித்து, ராகுல் எவ்வளோ மாறிட்டான் பாரு. ராகுல் உண்மையாவே இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடி. அம்மா ஹிட்லர், ராகுல் இப்படி திருந்தி சந்தோஷமா வாழ்றத பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட ராகுல் சொன்ன ஒரு விஷயம் உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த உலகத்துல உண்மையான காதலுக்கு உடம்பு தேவையில்ல, மனசு மட்டும் போதும்னு நீ தான் காட்டியிருக்க. ஐ லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ மித்துக்குட்டி. நீ எப்படி இருந்தாலும் உன்னை தான் எனக்கு பிடிக்கும், உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகேடி, டைம் ஆகிட்டு பாரு, சீக்கிரம் தூங்கணும். அப்போதானே மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்க முடியும், ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஐயோ ஆமால. சரி, ஓகே ஹிட்லர், வா போலாம். விக்ரமண்ணா, எனக்கு சத்தியமா ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆதி ஸ்பெஷலா போயிட்டாரு. விஸ்வநாத் அங்கிள் நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ க்ளோஸ். அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், நம்ம எல்லாரும் பெங்களூர் போயிட்டு 2 days இருந்துட்டு தானே வரதா பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு பார்த்தா எனக்கு ஆதி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு நீங்க பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படின்னு அவர் உங்களுக்கு ஸ்பெஷல் சொல்லுங்க. இதே டவுட் தான் மீரா எனக்கும். ஆதிக்கும் இவருக்கும் என்ன பாண்டுன்னே தெரியல. இத்தனைக்கும் ஆதியோட அத்தை பையனோட ஒய்ஃபுக்கு தான் வளகாப்பு போல. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் போகணும்னு சொல்லி இங்க கூப்பிட்டு வந்திருக்காரு பாரு. கரெக்ட். நீ அவரோட ஒய்ஃபுக்கு வளகாப்புனா கூட பரவாயில்ல, போறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போல. இத்தனைக்கும் அவங்க யாரையுமே இன்வைட் பண்ணலையா, ரிலேட்டிவ்ஸ்குள்ள தான் வளகாப்பே போட போறதா பேசிக்கிட்டாங்க. அவர் கூப்பிட்டாருன்னு விக்ரமண்ணாவும் யோசிக்காம ஓகே அதே நான் வரேன்னு சொல்றாரு. எனக்கு இதான் நீ புரியவே இல்லை. அப்படி என்னதான் இவங்க 2 பேருக்குள்ளார இருக்கு? ஐயோ, போதும் 2 பேரும் கலாய்க்கிறது நிறுத்துறீங்களா? அது என்னமோ தெரியல, அவரை இன்வைட் பண்ணணும்னு நோ சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதனாலதான். அது மட்டும் இல்ல மீரா, நீ தானடா சொன்ன உன் ஃப்ரெண்டை நாளைக்கு பார்க்க போகணும்னு. அதுவும் ஒரு ரீசன் தான். விக்ரமண்ணா, ரொம்ப சமாளிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு அப்ராட்ல இருந்து நாளைக்கு வரேன்னு தான் சொன்னா. நாளைக்கே அவளை பார்க்க போகணும்னு நான் சொல்லவே இல்லையே. சரி, ஓகே, அது என்னமோ தெரியல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான். மீரா, பேசாம நீ நாளைக்கு எங்க கூட வரியா? ஆமா மீரா, எப்படியா இருந்தாலும் நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே வந்துருவ தானே. பேசாம நீ எங்க கூட வரியா? அண்ணி, ஆக்சுவலா அந்த ஆதியை நேர்ல பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஏன்னா விக்ரமண்ணா எப்பத்தாலும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் நாளைக்கு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது அண்ணி. அதனாலதான் நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க, ஓகேவா?
சரிடா மீரா. சரி ஓகே, டைம் ஆகுது, தூங்க போலியா மீரா நீ? இல்லைண்ணா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன், நீங்கள் 2 பேர் போங்க. சஞ்சு வேற அங்கே தனியாக தூங்குவா. சரிடா மீரா. ரேணு போலாமா? சரி விக்ரம், வாங்க போலாம். மீரா ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதரா, சீக்கிரம் போய் தூங்கு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அம்மாடா மீரா, சீக்கிரம் போய் தூங்கு. சரி ஓகேடா, குட் நைட். சரிண்ணா, குட் நைட் அண்ணா. குட் நைட் அண்ணி. ஹிட்லர். என்ன மித்துக்குட்டி? காலையிலேருந்து நான் எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லை. ஏண்டி மார்னிங்ல இருந்து அவ்வளவு பிஸியா இருந்த மேடம் இப்பதான் என் பக்கத்துலயே வந்து நின்று இருக்கீங்க. மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் என்னால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். சரி சரி, ஓகே ஓகே, இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன். சரி சொல்லு, எப்படி இருக்கு இந்த சாரி? நல்லா இருக்கா? எனக்கு என்னடி, எப்பவுமே என் மித்து பாப்பா அழகுதான், அதுவும் இன்னைக்கு செம்ம அழகா இருக்க. அப்படியா ஹிட்லர், நீயும் இன்னைக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? அப்படியா? அப்போ இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க என்னை சைட் அடிப்பாங்க, அப்படிதானே? அடிப்பாங்க அடிப்பாங்க, எவ்வளாச்சும் அடிக்கட்டும், அப்புறம் இருக்கு. நான் சும்மா தாண்டி சொன்னேன், ஏண்டி நீ வேற? இருந்தாலும் எல்லாரும் சைட் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு நீ கொஞ்சம் அழகா தான் இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, செம்ம ஸ்மார்ட்டா இருக்க. இப்படி சொல்லாதடி, ஒரு மாதிரி வெக்கமா வருது. ஹிட்லர், நீ வெக்கப்பட்டா நல்லா தான் இருக்கும். ஏதோ இப்போ கூட வெக்கப்படுறல, செம்ம கியூட்டா இருக்கு. ஃபோன் கையில் இல்லை, இல்லைன்னா கண்டிப்பாக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இருந்திருப்பேன். என்னடி என்ன கலாய்க்கிறியா? ஐயோ சத்தியமா உண்மையை தான் சொல்கிறேன், போதுமா? ஆனால் ஹிட்லர், உண்மையாகவே எனக்கு பூஜாவே ராகுலையும் இப்படி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாம், எப்படியும் இன்னும் கொஞ்சம் மாசத்துல பூஜா உட்காந்துருக்க இடத்துல நானும், அப்புறம் ராகுல் உட்காந்துருக்க இடத்துல நீயும் உட்காருவல்ல. இதே மாதிரி நமக்கும் சீமந்தம் நடக்கும்ல, அதான் அதை நினச்சி பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்கு. இல்லை என்னாச்சு? ஓ, நீயும் நம்ம சீமந்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாண்டி. ஹிட்லர், உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படா நான் கன்சீவ் ஆவேன், எப்படா சீமந்தம் நடக்கும் அப்படின்னு. பாரு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு, பூஜாவை பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. உண்மையாகவே இதெல்லாம் செம்ம மூமெண்ட்டில். அந்த மூமெண்ட் நமக்கு சீக்கிரமாக வரணும் ஹிட்லர். எனக்கு உண்மையாகவே அதெல்லாம் நினைக்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆமாண்டி, செம்ம ஹாப்பியாக தான் இருக்கு. ஹிட்லர், என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன், ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சி எப்படி உருன்னு வச்சிருக்கேன். என்னாச்சு? அப்படிலாம் இல்லடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நல்லா இருக்கியா? நீ நல்லா இருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? நீ எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாதத்தில் எனக்கு சீமந்தம் நடக்கும். அப்புறம் நமக்குன்னு அழகான ஒரு குழந்தை பிறக்கும். அப்புறம் நான் அந்த குழந்தைன்னு செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னடானா இவ்வளோ டல்லாக ஃபேஸை வச்சுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? அப்படிலாம் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன், போதுமா? அது மட்டும் இல்லை, நீ இவ்வளோ நேரம் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும், இல்லை கண்டிப்பாக நடக்கணும், அண்ட் நடந்தே ஆகணும். சரி ஓகே, என்ன யோசிச்சிட்டே இருக்க நீ? அதை முதல்ல சொல்லு. இல்லடி, அது வந்து விக்ரம் என்ன வரல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா ஆரம்பிச்சிட்டியா விக்ரம் புராணத்தை? வருவார். ஃபங்க்ஷன் என்ன ஸ்டார்ட் ஆகலை, அப்புறம் என்ன பொறுமையாக வருவார், வெயிட் பண்ணு. சரிடி. சரிம்மா சாவித்ரி, எல்லாரும் வந்தாச்சு, நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு, சீக்கிரம் வளகாப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமே. ஆமாம்மா, நானும் அதான் சொல்ல வந்தேன். அதான் எல்லாரும் வந்தாச்சுல, வளகாப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன வளகாப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஐயோ, விக்ரம் இன்னும் வரவே இல்லையே. ஜானு ஹிட்லர், இப்ப எதுக்கு பாட்டி கூப்பிடுற? ஐயோ இல்லடி, விக்ரம் இன்னும் வரவே இல்லையே, அதனாலதான். ஹிட்லர் என்ன பேசுற நீ? எல்லாரும் வந்தாச்சு, நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. அவரு வரலங்கிறதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க முடியுமா? அதனால கொஞ்சம் அமைதியா இரு. என்னடி பேசுற நீ? நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம், அவர் வரக்காட்டியும் ஸ்டார்ட் பண்ணா நல்லாவா இருக்கும்? புரியுது ஹிட்லர், ஆனா நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. அதி என்னடா, எதுக்கு கூப்பிட்ட? இல்ல ஜானு, என் ஃப்ரெண்டு விக்ரம் வரேன்னு சொன்னாருன்னு சொன்னல, அவர் இன்னும் வரல, அதுக்குள்ளார ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னியா, அதான் ஜானு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ஆதி, நல்ல நேரம் போயிட்டு இருக்கப்பா, நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும்ல, அதனாலதான் அவர் வரப்படி வரட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? இல்லம்மா, அது அண்ணி, அதான் ஆதி ஏதோ விருப்பப்படுறாள். நீ நல்ல நேரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதான். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரிடா ஆதி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சரியா? தேங்க்ஸ் ஜானு, தேங்க்ஸ் அத்தை. வைஷு சொல்லுங்க அர்ஜுன், என்ன?
இல்லடி எனக்கு என்னமோ நமக்கே இன்னைக்கு வளகாப்பு நடக்க போற மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அர்ஜுன், ஆக்சுவலாக எனக்கும் அதே ஃபீலிங் தான். என்னன்னு தெரில, ஏதோ எனக்கே சீமந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மாசத்துல நமக்கு சீமந்தம் வரும்ல. இப்போவே ஹாப்பியாக இருக்குது. ஆமா வைஷு, ஆனா நீ வேணா பாரு, இன்னும் என்ன 7 மாசத்துல உனக்கு சீமந்தம் வந்துடும். அர்ஜுன், சின்ன பேசுறீங்க. யார் கதிராச்சும் விழுந்துற போகுது. விழுந்தா விழுந்துக்கட்டும். உண்மையாவே இதெல்லாம் ஸ்வீட் மூமெண்ட்ரி. அந்த ஹாப்பியான மூமெண்ட் நம்ம லைஃப்ல எப்போ வரும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குடி. ஆமா அர்ஜுன், ஆனா எப்ப நடக்கும்னு தெரியலையே. எல்லாம் கரெக்டா நடந்திருக்கு, அதனால சீக்கிரமாவே நடந்துரும்னு நினைக்கிறேன். அர்ஜுன், சின்ன பேசுறீங்க. நம்ம கோவில்ல இருக்கோம், யார் கதிராச்சும் விழுந்துற போகுது. வாய் மூடுங்க அர்ஜுன். சரிடி வைஷு, இந்த சாரியில நீ சும்மா அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? காலையிலே சொல்லணும்னு இருந்தேன், ஆனா நீ ரொம்ப பிஸியாவே இருந்த, அதனாலதான் இப்ப சொல்ல வேண்டியதா போச்சு. உண்மையாவே இந்த சாரி உனக்கு செம்ம அழகா இருக்குடி. நான் பிஸியா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வச்சு நீங்க சொல்லி இருந்திருக்கணும். அப்போலாம் விட்டுட்டு இப்ப வந்து சொல்றீங்களா? அது நீ பிஸியா இருந்த, சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான். ஆனா உண்மையாவே இந்த சாரி உனக்கு அவ்வளவு அழகா இருக்குடி. போது அர்ஜுன், எனக்கு உண்மையாவே ரொம்ப வெக்கமா வருது. ரொம்ப வெக்கப்படாதடி, அப்புறம் கோவில்னு கூட பார்க்க மாட்டேன். அர்ஜுன், அடி வாங்க போறீங்க. சரி ஓகே ஓகே ஓகே, எதுவும் பேசல, போதுமா? போதும் போதும். வருண் வருண், சொல்லுடி ஜில்லு, என்ன? இல்ல பூஜாவே ராகுலையும் பாக்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா ஜில்லு, உண்மையாவே 2 பேரையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் ராகுல் இந்த அளவுக்கு திருந்தி இந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஆமா வருண், ஆனா என்னமோ தெரியல, எனக்கும் வளகாப்பு இது மாதிரி பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. இருக்கும். அன்னைக்கு தானடி பொறுமையா சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா எப்படி? இங்க பாரு தன்யா, எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்போ கரெக்டா நடக்கும், சரியா? நீ சும்மா இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாத, ஓகே? இருந்தாலும் ஆசையா இருந்துச்சு, அதான் சொன்னேன். இருக்கும் மேடம். மித்ரா சிஸ்டர், வைஷு சிஸ்டர் 2 பேரும் உங்களை விட பெரியவங்க. அவங்களே அமைதியா இருக்காங்க. உனக்கு என்னடி? நீ சின்ன பொண்ணு, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஓகேவா? நான் ஒன்றும் அவ்வளோ சின்ன பொண்ணுலாம் இல்லை. மித்ரா அன்னைக்கும் வைஷு அன்னைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் 1.5 வயசு தான் டிஃப்ரென்ஸ், தெரியுமா? இருந்தாலும் எனக்கு நீ சின்ன பொண்ணு தாண்டி. இந்த மாதிரி ஆசை வர்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கான வயசு இது இல்லை. உனக்கு இன்னும் வயசு நிறைய இருக்கு, ஓகேவா? லவ் யூ வருண். லவ் யூ டூ ஜில்லு. அத்தை, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அத்தை. ஆமாம்மா, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, இப்போ ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும். அவங்க வரப்படி வரட்டுமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமே. அப்போ சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே ஆதி, அவரு வரப்படி வரட்டும்டா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு பாரு, எல்லாத்தையும் நல்ல நேரத்தில் பண்ணணும், அதனால ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேய் மச்சான், ஆமாண்டா, விக்ரம் வரப்படி வரட்டும்டா, நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களடா, ஸ்டார்ட் பண்ணட்டும்டா. டேய் ஆதி, ஆமாண்டா, எல்லாரும் சொல்றாங்களடா. ஹிட்லர், ஆமா ஹிட்லர், நல்ல நேரம் போயிட்டே இருக்கு பாரு, எல்லாம் நல்ல நேரத்தில் பண்ண வேண்டாமா? சரி ஓகே. ஓகே ஜானு, அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிடா ஆதி. சாவித்ரி, நலங்கு வச்சு போய் ஸ்டார்ட் பண்ணுமா, போ. என்னம்மா நேஹா, பூஜாவோட அம்மா வந்திருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் நலங்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணட்டும். சம்மந்தியம்மா சொல்லுங்க. சம்மந்தியம்மா, பூஜாவுக்கு நீங்களே முதல்ல நலங்கு வச்சு வளகாப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன நானா? ஐயோ வேண்டாங்க, நீங்களே வச்சு ஆரம்பிங்க. என்னம்மா நேஹா, பூஜாவோட அம்மா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால ஒன்றும் இல்லை, சரியா? அதனால நீயே ஃபர்ஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணுமா, போ. வாங்க, நீங்களே முதல்ல போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1000 பேர் ஸ்டார்ட் பண்ணாலும் பூஜாவுக்கு அம்மா நீங்க, அதனால நீங்க ஆரம்பிச்சா சரியா இருக்கும். நீங்களே போங்க. சரிங்க. அப்புறம் என்னம்மா, எல்லாரும் வரிசையா போயிட்டு பூஜாவுக்கு நலங்கு வச்சு கையில வளையல் மாட்டி விடுங்கம்மா. சரிங்க அத்தை. சாவித்ரி, அடுத்து நீ போ. சரிங்க அண்ணி. மித்ரா, வைஷு, தன்யா, என்ன 3 பேர் அப்படியே நிக்கிறீங்க? நீங்களும் போய் வைங்க. என்ன நாங்களா? ஆமா பாட்டி, நாங்களும் வைக்கணுமா என்ன? இது என்னம்மா கேள்வி, நீங்களும் தான் வைக்கணும். அதானே, இது என்னம்மா கேள்வி, நீங்களும் தான் வைக்கணும். ஆமாமா, அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க 3 பேரும் தாராளமா போய் நலங்கு வச்சு வளையல் மாட்டி விடலாம். போய் மாட்டி விடுங்க, போங்க. சரிங்க லட்சுமிமா. எல்லாரும் நல்லபடியா நலங்கு வச்சு பூஜாவுக்கு கையில வளையல் மாட்டி விட்டாச்சு. ஹிட்லர் என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்லடி, ஃபங்க்ஷனே முடிய போகுது, இன்னும் விக்ரம் காணுமா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அவருக்கு முக்கியமான வேலை இருக்கும், அதனால கூட வராம இருந்திருக்கலாம்ல. சச்சா இல்ல மித்து, அவரு வர முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாருடி. பட் இப்போ வரைக்கும் வரலனா அதான் மித்து யோசிக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான், வர முடியலன்னா அவர் போன்லயே சொல்லிருப்பாருல. ஆமாண்டி. சரி ஓகே, ஜானு கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லலாம், சரியா? ஓகே. நானும் என் ஃப்ரெண்டு விக்ரம் வராருன்னு சொல்லியிருந்தல, அவரு இன்னும் வரல.
வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம்ல கோவிலேருந்து. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதனால உன் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறமே கிளம்பலாம், சரியா? ஆமா பாதி, இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அதனால உன் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் பூஜாவுக்கு நலங்கு வச்சு வளையல் மாட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். சரிங்கம்மா. ஹிட்லர் சொல்லுடி, என்ன? இல்ல, அது நான் ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்துடுவா? சரிடி, நான் வேணும்னா துணைக்கு வரட்டுமா? நான் என்ன ஃபாரினா போறேன், நீயும் துணைக்கு வரதுக்காக? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வெளியில தானே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்லடி, தனியா எப்படி போவேன்? வைஷு இல்லைன்னா தனியாக கூப்பிட்டு போறியா? இல்ல வேண்டாம், வெளியில தானே இருக்கு, நான் போயிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே? சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே. என்ன விக்ரம் இன்னும் காணும்? ஒருவேளை மித்து சொல்ற மாதிரி வரமாட்டாரோ? இல்லையே, மார்னிங் நான் கேட்டப்ப கூட வருவோம் அது கண்டிப்பா அப்படின்னு தானே சொன்னாரு. அப்போ கண்டிப்பா வருவார் தான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அப்பா, ஒரு வழியா டிராபிக்ல மாட்டி வரத்துக்குள்ளார போதும் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமா விக்ரம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமோ? என்னன்னு தெரியல ரேணு. சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரிவா, நம்ம உள்ள போலாம். மீரா, பேசாம நீயும் உள்ள வரலாம்ல? ஐயோ இல்லண்ணா, ஃப்ரெண்டு பக்கத்துல உள்ள மாலுக்கு வந்துட்டாலாம். சோ நான் போறேண்ணா, ஓகேவா? சரிடா மீரா. காரை வேணும்னா எடுத்துட்டு போறியா? ஐயோ அண்ணா, பக்கத்துல தானே நான் மால் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். சரி ஓகேண்ணா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீங்க உள்ள போங்க. சரிடா மீரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அண்ட் வரும்போது கால் பண்ணு, ஒன்னாவே போயிடலாம். ஓகே? ஓகேண்ணா, பாய் அண்ணி. பாய் மீரா. ஐயோ முன்னவே ஸ்ருதி கால் பண்ணா, மாலுக்கு வந்துட்டேன்னு. சரி ஓகே, இப்போ கிளம்புனா கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ கோவில் என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் ஹிட்லர் என்ன தேட ஆரம்பிச்சிருப்பான். முதல்ல உள்ள போகணும்.